हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे कृष्ण 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 हरे राम 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 हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्ण 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 हरे राम राम हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण 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 हरे राम राम हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण एवरीबडी இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषाय शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय हो श्री कृष्ण चैतन्य
चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 16 அத்தியாயம் 16 தெய்வ அசுர சம்பத் விபாக யோகா. தெய்வீக மற்றும் அரக்க இயல்புகள். நமக்கு என்னெல்லாம் வந்து தெய்வீகமான குவாலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் வந்து அரக்கத்தனமான குவாலிட்டிஸ் இருக்கு, டெமானிக் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல எப்படி நம்ம வந்து நல்லதை வளர்த்துக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. இப்ப சத்தியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்ம போன கிளாஸ்ல 15 சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரீ பத்தி பகவான் சொன்னாரு. அந்த ட்ரீ உடைய இலைகள் என்ன, அந்த ட்ரீ உடைய வேர்கள் என்ன, அந்த ட்ரீ உடைய வேர்களுக்கு எங்கிருந்து வந்து எங்கிருந்து வந்து நரிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குது, அந்த 3 மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் பத்தி பார்த்தோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு இலைகளும் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு இலைகள் அதுல எவ்வளவு இலை இருக்கும் இல்லையா, அவ்வளோ சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம முன்னாடி இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்கும் நம்மளுடைய வழியை திருப்பறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் லீவ்ஸை வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸ் வந்து வேதிக் ஹிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேதிக் ஹிம்ஸ்னா வேதங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும். அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கு தான் நிறைய லீவ்ஸ் இருக்கிறதா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு வேதங்கள் சொல்லும். அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது. அப்ப எப்ப வந்து நம்ம வந்து இந்த லீவ்ஸ் பார்த்து அட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்னா, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேதிக் ஹிம்ஸ் பார்த்து அட்ராக்ட் ஆகுறோமோ அது வரைக்கும் நம்ம எப்பவுமே இந்த பந்தனத்துல வந்து அகப்பட்டுட்டு தான் இருப்போம், பற்றுதலோட கூட தான் இருப்போம், எப்பவுமே ஒரு இல்யூஷனான வேர்ல்ட்ல தான் வாழ்வோம் அப்படின்றத சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம இதுல இருந்து வெளியே வர்றது, இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம நல்லது பண்ணாலும் வெளியே வர முடியாது, நல்லது பண்ணா அதோடைய புண்ணியங்கள் அனுபவிக்க மறுபடியும் இதுலயே தான் இருப்போம், கெட்டது பண்ணாலும் அதோடைய பாவங்கள் அனுபவிக்க மறுபடியும் இதே ட்ரீல தான் இருப்போம். இப்படி பிரான்ச் பிரான்ச்சா ஏறி ஏறி நம்ம வரத்துக்குள்ள ரொம்ப வருஷங்கள் ஆகும், ரொம்ப ஜென்மங்கள் ஆகும். அப்ப எப்படி நம்ம இந்த வேரை வந்து அடியோட வெட்டி சாய்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பற்றுதல் இல்லாமை, அதாவது டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தால நம்ம வந்து திடமாக உறுதியோட அதை நம்ம வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் நேற்று சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் ஏன் புருஷோத்தமா, உத்தமன், புருஷர்களில் உத்தமன் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம பகவானை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நேத்து 4 சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது இல்லிசிட் செக்ஸ், அனிமல் கில்லிங், இன்டாக்சிகேஷன், கேம்பிளிங், அந்த மாதிரி ஒரு சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸும் வந்து அர்ஜுனர் பண்ணாதனால அனகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அதனாலதான் அவர்கிட்ட இந்த சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கான்பிடென்ஷியல் நாலேஜ் என்னது, இந்த இந்த வேதங்கள் பத்தி, இந்த மரத்தை பத்தி, டிசைர் ட்ரீ பத்தி தெரிஞ்சதுனாலே வேதங்கள் முழுவதையும் நீ அறிந்தவன் அப்படிங்கிற அந்த ரகசியம். அப்புறம் வந்து எல்லா வேதங்களும் சர்வசிய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டம் என்ன சொன்னாரு, எல்லா வேதங்களும் என்னை பத்தி தான் சொல்லுது. இந்த வேதாந்த சூத்ரால வேதவியாசர் தான் எழுதினார் நமக்கு தெரியும். வேதவியாசரே வந்து கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால அது மட்டும் இல்லாம பகவான் தான் நமக்கு ஞாபக சக்தியும் மறதியும் அறிவும் எல்லாமே தரவர் பகவான் தான் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் 15ல பார்த்தோம். இன்னைக்கு சாப்டர் 16ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தெய்வ அசுர சம்பத் விபாக யோகா. அதாவது தெய்வ சக்திகள், அதாவது தெய்வீகமான உணர்வுகள், அது இல்லாம அசுரத்தனமான இயல்புகள், இது ரெண்டுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப சத்திய யுகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஹிரண்யாக்ஷன் வந்து வேற கேலக்சில இருந்த கேலக்சியே வேற. அப்ப கேலக்சி அப்படிங்கிறது நிறைய பிளானட்ஸ் இருக்கிறது ஒரு கேலக்சி, சரிங்களா? அது வேற கேலக்சில வந்து ஹிரண்யாக்ஷா இருந்தாரு. இந்த கோலோகால வந்து நம்மளுடைய பகவான் இருந்தாரு. அவங்க 2 பேருக்கு நடந்த யுத்தத்துல இந்த ஹிரண்யாக்ஷன் வந்து அழிக்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் சத்திய யுகத்துல நடந்த கதை. அப்ப அதுல வந்து குட் அண்ட் ஈவில் வேர் இன் டிஃப்ரெண்ட் கேலக்சிஸ், ரெண்டும் வேற வேற கேலக்சில இருந்து. இதே வந்து திரேதா யுகத்துல, அடுத்த யுகம் திரேதா யுகம். திரேதா யுகத்துல ராமாவதாரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராமர் வந்து இந்தியால இருந்தாரு, ராவணன் வந்து ஸ்ரீலங்கால இருந்தார். திரேதா யுகத்துல வந்து குட் அண்ட் ஈவில் வேர் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். அப்ப அது வந்து 17 lakh
28,000 இயர்ஸ் அகோ வந்து சத்தியயுகம் இருந்தது. அந்த டைம்ல டிஃப்ரெண்ட் கேலக்சில குட் அண்ட் ஈவில் இருந்தது. இப்ப குட் அண்ட் ஈவில் வந்து 12,96,000 இயர்ஸ்ல வந்து குட் அண்ட் ஈவில் எப்படி இருந்தது அப்படின்னா வேற வேற கண்ட்ரில இருந்தது திரேதா யுகத்துல. இதே துவாபர யுகம்னா நம்மளுடைய யுகத்துக்கு தொட்டு முன்னாடி இருக்கிற அந்த யுகம். அந்த யுகத்துல வந்து 8,64,000 இயர்ஸ் அகோ அப்ப எப்படி இருந்ததுன்னா குட் அண்ட் ஈவில் வேற இந்த சேம் ஃபேமிலி. துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரே குடும்பம் தான். ஆனா அர்ஜுனன் நல்லவனா குட்டா இருந்தான், ஈவில் வந்து துரியோதனன். இப்போ ஒரே குடும்பத்துல நல்லவனும் இருந்தான் கெட்டவனும் இருந்தான். ஆனா கலியுகத்துல நல்லவனும் கெட்டவனும் ஒரே மனுஷனுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கலியுகத்துல பார்க்கணும். அதே நானே வந்து ஒரு சமயத்தை பார்த்தா ரொம்ப நல்லவளா இருப்பேன், நானே ஒரு சமயத்தை பார்த்தா ரொம்ப கெட்டவளா இருப்பேன். அதாவது குட்டும் ஈவிலும் ஒரே மனுஷனுக்குள்ளேயே இருக்கு. அதுதான் கலியுகம். இது எத்தனை வருஷம் இனி நீடிச்சிருக்கும்? 4,32,000 வருஷம் வந்து இந்த கலியுகம் இருக்கும். இந்த கலியுகத்துல வாழ்ந்துட்டே இருந்தா இந்த 2 கேரக்டர்ஸும் நமக்கு மாறி மாறி வரும். இப்ப இந்த பர்சனை பாருங்க, இந்த பிக்சர்ல இந்த பர்சன் தான் நம்ம. அப்ப சில டைம்ஸ் வந்து இந்த குட் கேரக்டர்ஸ் இருக்கு, சில டைம்ஸ் வந்து பேட் கேரக்டர்ஸ் இருக்கு. நம்ம எந்த கேரக்டர்ஸ் வந்து வளர்த்திக்கிறோமோ அதுபடி நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது இன்னைக்கு பகவான் வந்து இந்த தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் அதுல வந்து சொல்ல போறேன். தெய்வீக குணங்களை வளர்த்துக்க போறோமா இல்ல அசுர குணத்தை வளர்த்துக்க போறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் வாசிச்சு கொடுக்குறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச அபயம் சத்வ சம்ஷிதிர் ஞான யோக வியவஸ்திதிஹ தானம் தமஷ யக்ஞஷ்ச ஸ்வாத்யாஸ் தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் தியாக சாந்திர் அபைஷுனம் தயா பூஷேவ் அலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீர் அஷாபலம் தேஜ ஷமா திருதி சௌஷம் அத்ரோஹோ நாதி மா நிதா பவந்தி ஷம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அஹிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஒரு தெய்வீகமான குணம் இருக்கிற இயல்புடையவங்களுக்கு என்ன மாதிரி உன்னதமான குணங்கள் இருக்கும்னு சொல்லி இந்த 3 ஸ்லோக்கால பகவான் சொல்லிட்டார். அச்சமின்மை, தூய்மை, ஞானம், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபமே இருக்காது, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிரினங்கள் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல், இது எல்லாமே தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்ப மரியாதையை எதிர்பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது நான் இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே இப்ப இந்த கலியுகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா இதனால எனக்கு யாரு என்ன பாராட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? அப்ப மரியாதையை எதிர்பார்க்காம இருத்தலே வந்து ஒரு தெய்வீகமான குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாமே வந்து தெய்வீகமான குணம்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. தம்போ தர்போ அபிமானஷ क्रोध पारुष्यम एवच अज्ञानम சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசூரீம். பிரிதாமின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புடையவர்களின் குணங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப வந்து அசுர குணங்களுடையவங்களோட இயல்பு என்ன அப்படின்னா அது அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த லிஸ்ட்ல இல்லாத எல்லாமே அசுர குணம் தான். தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை, இதெல்லாமே வந்து அசுர குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ண हरे மாதாஜி. कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. दैवी संपत् विमोक्षाय निपन्दाय सूरीमता माशु च संपदं दैवीम् அபிஜாதோசி பாண்டவ. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெய்வீக குணங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்தி தரக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க அதாவது இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல இருக்கிற எல்லாருமே, என்னோட மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகுற இடத்துல பாருங்க, இந்த சைட்ல இருக்கிற எல்லாருமே வந்து தெய்வீக குணம் படைச்சவங்க. அப்படி தெய்வீக குணம் படைச்சவங்க எல்லாருமே வந்து அது அவங்களுக்கு முக்தி தர அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். இது அசுர குணங்கள் படைத்தவங்க பந்தனத்திலே பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பந்தனம் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்த அசுரத்தன்மையினால இந்த கோபம் வருதுன்னு வைங்களேன், திடீர்னு இல்ல பொறாம வருதுன்னு வைங்களேன், அதனால அவங்க யாரையோ ஹர்ட் பண்ணுவாங்க. அதை திருப்பி அனுபவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மத்துல பிறப்பாங்க. அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை அனுபவிக்க அடுத்த ஜென்மத்துல அவங்க பிறந்தாகணும். அப்ப அவங்க வந்து பந்தப்படுத்துபவை அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன சொல்றாருன்னா, தெய்வீக குணங்களுடன் நீ பிறந்திருக்கிறாய் அர்ஜுனா, கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அர்ஜுனர் வந்து இதுவரைக்கும் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவங்க துரியோதனன் ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு விஷம் வச்சாங்க, பீமனுக்கு விஷம் வச்சாங்க. இவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சின்ன சின்ன வயசுல இருக்கும் போதே இருந்து நிறைய துன்பப்படுத்தி இருக்காங்க. காட்டுக்கு அனுப்புனாங்க, அவங்களுடைய ஒய்ஃபை அவமானப்படுத்தினாங்க, அவங்க குடும்பத்தை ஃபுல்லா வந்து அவங்க எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அதை வந்து பழி வாங்கணும்னு அர்ஜுனன் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அர்ஜுனன் எப்பவுமே வந்து ஒரு அன்பான குணமுடையவரா, ஒரு இரக்கமுள்ள குணமுடையவரா தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே பாக்குறோம். ஏன்னா அவர் வந்து, ஐயோ என் குடும்பக்காரரே நான் கொல்றதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போதே அவருக்கு எவ்வளவு இரக்க குணம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இத்தனைக்கும் இவ்வளவு துரோகம் செஞ்சவங்க அவங்க. அப்ப அவங்க மேல ஒரு கோபமும் இல்லை அப்படிங்கிறது அதுக்கான ஒரு உதாரணம். அப்படி இருக்கிற அர்ஜுனர் கிட்ட பகவான் என்ன சொல்றாரு, கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. द्वौ ஷர்கௌ லோகே அஸ்மின் தைவ அசூர ஏவச்ச தைவோ விஸ்தர புரோக்த அசூரம் பார்த்தமே ஸ்ருணு. பிரிதாவின் மைந்தனே, இவ்வுலகிலுள்ள படைக்கப்பட்ட உயிர்வாழிகளில் தெய்வீகமானவர்கள், அசுரர்கள் என இரு வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கியுள்ளேன். இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா, இங்க பகவான வேண்டறதுக்கு ஒருத்தர் வந்து வேண்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து புக்ஸ் படிச்சு பகவானையே நினைச்சிட்டு இருக்காரு. இது வந்து அவர் சர்வீஸ் பண்றாரு, நாட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்றாரு. அப்ப வந்து தெய்வீக குணம். இது வந்து அவர் ஏதோ வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா திருடுறாரு, இது வந்து கொலை பண்றாங்க. இது வந்து தெய்வத்தை நினைச்சுதான் அவங்க கேக்குறாங்க. இது வந்து இதுவும் வந்து அவங்க ஏதோ பிரச்சனைனால காட பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இதுல இப்ப தெய்வீக குணத்தை பத்தி நிறைய வந்து பகவான் சொல்லிட்டாரு. இப்ப அசுர குணத்தை பத்தி ஒன்னொன்னா சொல்ல போறாரு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரவೃತ್ತಿಂ ச நிவೃತ್ತಿಂ ச ஜனாத விதுர் ஆசுராஹ ந சௌச்சம் நாபிசாச்சாரோ ந சத்யம் தேஷு வித்யதே. அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. தூய்மையோ முறையான நடத்தையோ வாய்மையோ அவர்களிடம் காணப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அவங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அசுரத்தன்மை தான் அவங்க மனசுல ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு ரஜோகுணம் தான் அதிகமா இருக்கும். ரஜோகுணம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து நம்மளையே ஃபேமஸ் படுத்துறது, எப்படி நம்மளை வந்து இதுல இருந்து முன்னேறது, மெட்டீரியல் டிசையர்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ரஜோகுணம் ஆசைகள் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கிற அந்த ரஜோகுணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அசுரத்தன்மை தான் அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, எப்படி நம்ம வந்து இந்த சொசைட்டில ஷைன் ஆக முடியும். அப்போ ஒரு பையன் நினைச்சுப்பான், எல்லாரும் இந்த மாதிரி பாட்டில் பிடிச்சு இருந்தா அப்படிதான் நம்ம இந்த சொசைட்டிலேயே
நம்மளை சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா நம்மளை இந்த சொசைட்டில இருந்து விலக்கி வச்சிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறது தான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அறியாமையால அவங்களும் போய் இதுல சேருவாங்க. ஆக்சுவலா அவங்க நல்ல ஃபேமிலில இருந்து வராங்களா இருக்கும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, அறியாமை அவங்களுக்கு இருக்கு. அறியாமை எதனால வருது? ரஜோகுணத்தினால வருது. அதாவது அசுரத்தன்மை அவங்க அவங்களுடைய மனதுல சிறிதாக சிறிதாக தோன்றுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னே தெரியாது. அப்ப இந்த குரூப்ல அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க. இதுல சேர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தூய்மை இருக்காது, முறையான நடத்தை இருக்காது, வாய்மை அவர்களில் காணப்படுவதில்லை, உண்மையே பேச மாட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க இல்லையா, இந்த மாதிரி குரூப்ல இருக்கான்னு சொன்னா. அதனால அவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து தப்பாதான் அந்த இதுல இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகத் ஆஹூர் அனீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அந்யத் காம ஹைதுகம். அவர்கள் இவ்வுலகம் பொய் என்றும் அஸ்திவாரம் இல்லாதது என்றும் கட்டு இல்லை என்றும் கூறுகின்றனர். காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாகவும் காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அவங்க வந்து இந்த உலகமே பொய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அஸ்திவாரம் இல்லாதது, அதாவது இந்த உலகம் வந்து எப்படியோ அப்படியே நேச்சர்ல அப்படி தோன்றிடுச்சு, நம்ம வந்து எப்படி உருவானோம் அதுவும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம அப்படியே உருவாயிட்டோம் அப்படிதான், கடவுளுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாக அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. யாருமே வந்து நம்ம வந்து பகவான் கிட்ட இருந்து தான் உருவானோம், இந்த உலகமே பகவான் தான் படைச்சார், இந்த சூரியன் பகவான் தான் படைச்சாருனால சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. எல்லாமே தானா நேச்சராவே இருந்தது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. காமத்தை தவிர இதற்கு வேறு காரணம் இல்லை. அவங்க என்ன நடந்தாலும் யாரதோ ஒரு டிசையர்னாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க வந்து பகவானே இல்லைன்னு சொல்றதுனால அவங்க ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு ஏத்திஸ்டோட பிக்சர் தான். அவங்க இதெல்லாம் சொல்லி பெருமையா அதையும் பெருமையா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। हरे एतां कृष्ण। दृष्टिम् अवष्टभ्य नष्टात्मानोऽल्प बुद्धयः प्रभवन्त्युग्र कर्माणः क्षयाय जगतो हिताः। இத்தகு முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்களும் தம்மை இழந்தவர்களுமான அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து இது எல்லாமே வந்து இயற்கையாகவே உருவானது, இது எதுக்குமே வந்து சோர்ஸ் இல்ல அப்படியெல்லாம் அவங்க சொல்றதுனால அவங்களுக்கு வந்து அறிவு வந்து அந்த நம்ம எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அறிவில்லாதனால இது எதுவுமே அவங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. இப்படி இருக்கிறவங்க உலகத்தை அழிப்பதற்கான பலனற்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடுகின்றன. இந்த உலகம் வந்து பகவானாலதான் கிரியேட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருமே பேசிக்கிறோம் இல்லையா. இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அவங்க அட்டென்ட் பண்றது இல்லை, இந்த மாதிரி புக்ஸ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறதே இல்லை. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து என்னோடது, எனக்கு சொந்தமானது, அந்த இடம் வந்து அவனுக்கு சொந்தமானது, எனக்கு வந்து அவனை பிடிக்காது, அதனால அவனோட இடத்தை நான் வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாம்பு வச்சு அது இது பண்றது, ஸ்பாயில் பண்றது. இப்ப நிறைய டைம் நீங்க பாத்துப்பீங்க, இந்தியா பாகிஸ்தான் வார் இல்ல வேற ஏதாவது ஒரு வார், அப்ப இங்க அங்கெல்லாம் குண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இந்தியால இருக்கிற நிறைய மனுஷங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைம் நடந்திருக்கு இல்லையா. அது எதனால நடக்குது? அவங்களுக்கு அறிவின்மையால நடக்குது. இந்த இடம் எல்லாம் பகவானுடையதுன்னு தெரிஞ்சா அவங்க அப்படி செய்வாங்களா? இந்த இடம் வந்து இந்தியன்ஸோடது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க. இதே மாதிரிதான் எல்லாமே பல பிரச்சனைகள் இந்த ஊர்ல நடக்கிறது எல்லாமே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதோட ஓனர் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப யார் வந்து இது வந்து என்னோட எதிரியுடைய நிலம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் எதிரியுடைய நிலத்தை ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன உண்மை, எல்லாமே பகவானுடைய இடம், எதிரியே இங்க வந்து தங்கறதுக்கு வந்த வாடகைக்காரன், நம்மளும் வாடகைக்காரங்க தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. நம்மளே கொஞ்ச நாள் வாழ்ந்து போயிடுவோம் அப்படிங்கிறது யாருக்கும் புரியறது இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. காமம் ஆஸ்ரித்ய துஷ்பூ அதான் விதாக மோகாத் கிருஹித் வாஷத் கிரஹான் பிரவர்த்தந்தே அசுசி விரதாக. அசுரத்தன்மையுடையவர்கள் திருப்தி அடையாத காமத்திடம் தஞ்சமடைந்து கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தின் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்போதும் தூய்மையற்ற விரதங்களில் ஈடுபடும் அவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர்.
ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ நிறைய பேருக்கு இந்த அறிவின்மை அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சந்தோஷம் தர்றது வந்து இதெல்லாம் தான். அதாவது என்னது, இல்லிசிட் செக்ஸ். நம்ம நேத்து பார்த்தோம்ல அந்த 4 சின்ஃபுல் ரியாக்ஷன். இல்லிசிட் செக்ஸ், கேம்பிளிங், இன்டாக்சிகேஷன், மீட் ஈட்டிங். இல்லிசிட் செக்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம வீட்ல யாருக்கும் தெரியாம தனியா வேற ஒரு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் வைக்கிறது. அதுல வந்து சந்தோஷம்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதனால அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அது வந்து அவங்களுக்கு அப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல தெரியும். அதே மாதிரி இந்த கேம்பிளிங் வந்து என்னன்னா, சிலருக்கு வந்து மத்தவங்களை ஏமாத்தி அவங்க அழுகிறது பார்க்கும்போது சந்தோஷம் வரும். அப்ப இந்த சூதாட்டத்திலே வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஏமாத்தப்படுறாங்க, யாரோ ஒருத்தங்க வந்து ஏமாத்துறாங்க. அப்ப இந்த கேம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சு அவங்க போவாங்க. ஆனா அது சந்தோஷம் இல்ல, அது அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே அறியாமையினால் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு பாட்டில் இது சாப்பிட்டேன்னா, லிக்கர் சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் இந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி அவங்க போய் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் மறுபடியும் அதே பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் அந்த பிரச்சனை எப்படி இருக்கோ, அது வந்து நம்ம தூங்கி காலையில இருந்துச்சு அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணலன்னா அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு வழி என்னன்னு தான் யோசிக்கணுமே தவிர, அந்த பிரச்சனையை நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணனா என்ன ஆகும், அந்த பிரச்சனையை அன்னைக்கு மறந்துடுவாங்க. அடுத்த நாள் காலையில அதே பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீட் ஈட்டிங். நிறைய பேர் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஊர் உலகத்துக்கு முன்னாடி வெஜிடேரியன்ஸா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து வெளியில போகும்போது சீக்கிரட்டா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா, இப்ப வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவாங்க. அப்படி என்னன்னா அவங்க எப்படின்னா, எந்த நாள் ஆனாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, அந்த மாதிரி கிழமையெல்லாம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போனா அவங்களுக்கு சீக்கிரட்டா சாப்பிடுறது அப்படிதான், அப்பதான் அவங்களுக்கு சாப்பிட முடியும்னு சொல்லி அவங்க எந்த கிழமையானாலும் கோவிலுக்கு போறாங்களா எதுவுமே அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. இதே வந்து நிறைய பேர் வந்து நான்வெஜ் தான் டெய்லி சாப்பிடணும்னு நினைப்பாங்க. எனக்கு நான்வெஜ் இல்லாம வேற இதே சாப்பிட முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி அது சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படி. அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அப்போ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் தான் இவங்களுக்கு வரும். ஃபியூச்சர்ல ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது அப்போ இவங்களுக்கு இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல தான் தெரியும். இது எல்லாமே இப்ப நமக்கு எதெல்லாம் இன்பம் தரும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாமே நமக்கு ஃபியூச்சர்ல வருத்தம் தான் தரும். ஆனா இது அறியாமையில இருக்கிறவங்க, அசுரத்தன்மையில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. 16.11-12. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிந்தாம் अपरिमेयां च प्रलयान्ताम् उपाश्रिता कामोपभोग परमा एवात् इति निश्चिता आशापाश शतैर्बद्धा कामक्रोध परायणा इहन्ते कामभोगार्थम् अन्योनार्थ சஞ்சயான். மனித நாகரிகத்தின் முக்கிய தேவை புலன்களை திருப்தி செய்வதே என்று அவர்கள் நம்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் இறுதி வரையிலுள்ள அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. ஆசைகள் என்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளால் பந்தப்படுத்தப்பட்டு காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்கள் பல புலனுணர்ச்சிகளாக அநியாயமான வழிகளில் செல்வத்தை சேகரிக்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்றதே வந்து சந்தோஷமா இப்படி இந்த மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்றதே எதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் வாழ்றதுக்கு தான். நம்மளுடைய மணி வந்து இதுல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹாப்பியா இருக்கிறதான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது ஹாப்பி கிடையாது, அது இல்லீகல். அதாவது அநியாயமான வழிகள், அநியாயமான வழிகள்ல செல்வத்தை தேடுறது, அநியாயமான வழிகள்ல வாழ்றது. இந்த மாதிரி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்படி வாழ்றதுதான் சிறந்தது அப்படின்னு, இப்படி இதுக்காக தான் அவங்க பிறந்திருக்காங்க அப்படிலாம் அவங்க நினைச்சுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அந்த டிசையர் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அடைய முடியல. இப்ப இன்னைக்கு வந்து அவங்க இதுதான் சந்தோஷம் நினைச்சு செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த டிசைர் கிடைக்கல, அந்த அந்த லட்சியம் அடைய முடியல. அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஆகும்போது அவங்களோட லைஃபே எண்ட் ஆக போகுது. ஆனா அவங்களுக்கு அந்த டிசைர் வந்து தீரவே இல்லை. அப்படியே அவங்க அதே வாழ்க்கையிலேயே இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால அடுத்த ஜென்மம் வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அநியாயமான வழியில பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் அவங்க தப்பான வழியிலே போறாங்க. இதுல ஸ்லோகா இல்ல, டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா இதுல ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
அசுரத்தன்மையுடையவன் எண்ணுகிறான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, எனது திட்டங்களின்படி நான் நிறைய லாபம் அடையப் போகின்றேன், தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கின்றது, எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்றுவிட்டேன், என்னுடைய மற்ற எதிரிகளும் கொல்லப்படுவர். நானே எல்லாவற்றின் இறைவன், நானே அனுபவிப்பாளன், நானே பக்குவமானவனும் பலமுடையவனும் மகிழ்ச்சியானவனும் ஆவேன். செல்வாக்கு மிக்க உறவினர்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நானே. என்னை போன்று சக்தியுடையவனும் மகிழ்பவனும் வேறு யாரும் இல்லை. நான் யாகங்கள் செய்வேன், தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன். இவ்விதமாக அத்தகு மக்கள் அறியாமையினால் மயக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதுல என்ன சொல்றாங்க, இதுல இருந்து இது இப்ப மாதாஜி படிச்சோடனே நம்ம எல்லாரும் லிசன் பண்ணிப்போம். என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால நான் தான் கடவுள், நான் தான் எல்லாரையும் அழிக்க போறேன், என்னோட எதிரிகள் எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அகங்காரம் வந்து அப்படியே வளர்ந்துட்டே போகுது. இந்த அகங்காரம் வர்றதுனால என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது ஹிரண்யகஷ்பு. ஹிரண்யகஷ்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு அன்பான அழகான ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருந்தது. அந்த குழந்தை பிறந்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஆனா அந்த டைம் அவர் தவம் செய்ய போயிருந்தார். அவர் திரும்பி வரும்போது பிரகலாதன் ஒரு சின்ன பையனா தான் அவர் பாக்குறாரு. அந்த டைம் பிரகலாதனை பார்க்க தான் அவர் ஆசாசியா வந்தார். ஆனா அவர் அந்த அந்த ராஜா சீட்ல வந்து உட்கார்ந்தாரு பாருங்க, அன்னையிலிருந்து அவருடைய மனசு அப்படியே அகங்காரத்துல மாறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சோடனே என்ன ஆயிடுச்சு, மகனே வந்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா எதிரிகளையும் கொண்டார், தேவர்கள் நிறைய பேரை வந்து ஆக்கிரமிச்சார். அந்த டைம் பிரகலாதனையும் ஒரு எதிரியாவே பார்த்தார். அந்த மாதிரி மாறிட்டார். அகங்காரம் அவரை ஃபுல்லா மாத்திருச்சு, மனிதரா இருந்தவரை அசுரனா மாத்திருச்சு. அதே மாதிரி தேவகியுடைய அண்ணன் கம்சன், கம்சன் அவ்வளோ பாசமா இருந்தான் தேவகி மேல. இந்த மாதிரி அண்ணனும் தங்கச்சியும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அவ்வளோ கிராண்டா வந்து அந்த சேரியட்ல அந்த கல்யாணம் பண்ணி வசுதேவரையும் தேவகியும் அவர் கூட்டிட்டு போனார். ஒரே ஒரு அசிரீரி தான் கேட்டுச்சு. அப்பவே அவர் ஆளே மாறிட்டார், தேவகியை கொல்றதுக்கே ரெடி ஆயிட்டார். அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல அவருக்கு அசுர குணம் வந்து வெடிச்சு வந்துருச்சு. அப்படியே அவரை வந்து கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டார். இதே மாதிரிதான் ராவணன். ராவணனுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு, நிறைய அவர் படிச்சிருக்காரு, எல்லா வேதங்களையும் படிச்சு சிறந்த ஞானி அவரு. அவர் நிறைய தவம் புரிஞ்சு நிறைய பவர்ஸும் அவருக்கு இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, சூர்பனகையோட கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து இவங்களை ஏவி விடுறாங்க, நீ போய் அந்த அவங்க ராமனுக்கு வந்து ஒரு அழகான வைஃப் இருக்கா, நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்க வந்து இவனோட மனசை மாத்துறாங்க. இங்க வந்து பார்த்தோன்னே அவருக்கும் சீதாவை பிடிச்சிருது. அப்பவே மாறு வேடத்துல வந்து சீதையை வந்து அபகரிக்க வந்துட்டார். ஆனா அவரு வேதங்கள் எல்லாம் படிச்சவரு. வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, பகவான் தான் கன்க்ளூஷன், வேதாஸ் கன்க்ளூஷன் பகவான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நேத்து தான் பார்த்தோம் இல்லையா. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்திய கிருதினாரம், அதை நேத்து பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுல என்ன சொல்லுது, வேதேஷ்ட சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத வித்தேவ சாகம், எல்லாமே என்ன பத்தி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னார் பகவான். அவ்வளோ வேதங்கள் படிச்ச சிறந்த ஞானியான ராவணன் ஒரு அழகான பெண்ணை பார்த்தோன்னா என்ன ஆயிட்டாரு, அந்த காம வெறியால அவர் வந்து அவருடைய அறிவை இழந்துட்டார். அவரும் வந்து அசுரனாக மாறிட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருதா பிரசக்தா காம போகேஷு பதந்தி நரகேஷு சௌ. இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்ட அவர்கள் புலனின்பத்தில் பலமான பற்று உடையவர்களாகி நரகத்தில் வீழ்ச்சி உறுகின்றனர். ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தா தனமான மதான்விதா யஜந்தே நாம யஜ்ஞைஸ்தே தம்பேனாவிதி பூர்வகம். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த சட்ட திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கவலை குழப்பம் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ராவணனுடைய கதையே பார்க்கலாம். விபீஷ்ணன் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணாரு, ராவணனுக்கு, அண்ணா நீங்க செய்யறது தப்பு அப்படியெல்லாம். அப்ப அவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்ததா, எல்லாருமே வந்து நேரா ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க, திடீர்னு வந்து அவங்க வந்து ஒரு வழியில தவறி போயிட்டாங்க. போகும்போது நிறைய பேர் வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க, ஐயோ நீங்க போகாதீங்க, நீங்க போற வழி தப்பு அப்படின்னு.
அப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, நான் பண்றது சரியா தப்பா, நான் போறது சரியான ரூட்டா, இல்ல நான் பண்றது அந்த சீதையை அடையாம போயிடுவேனே, அந்த மாதிரி ஒரு இது வந்து அவனுக்கு குழப்பம் வந்தது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, புலனின்பத்தில் பலமான பற்றுடையவர்களாக ஆகி நரகத்தில் வீழ்ச்சி அடைகின்றனர் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இப்ப ஹிரண்யகசிபு என்ன நினைச்சுக்கிட்டாரு, அவருக்கு செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா தேவர்களை எல்லாம் அவர் வந்து போராடி ஜெயிச்சிட்டார், இனி அவரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் தான் பகவான், அவருக்கு கீழதான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுக்கு வந்துட்டார் இல்லையா. அந்த கர்வத்துடன் இருந்ததுனால அவரும் அசுரனாக மாறினார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் சம்ஸ்ரிதாக மாம் ஆத்ம பரதேஹேஷு பிரவிஷந்தோ அப்யசூயகாக. அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரம புருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த மாதிரி அகங்காரம் வரதுனால அவங்க பகவானை கூட மதிக்கிறது இல்லை. அகங்காரம் அதிகமாயி தற்பெருமை, காமம், கோபம் எல்லாமே அதிகமாகி அதுல மயங்கி உள்ள அசுரர்கள், அதனால வந்து மயக்கம் அடைந்த அந்த அசுரர்கள், அதாவது சுய நினைவை இழந்த அசுரர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த பரமாத்மா தானே எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்காங்க, அவங்களையே வந்து அவங்க வந்து பரமாத்மாவே வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, அவங்களை விட இவங்கதான் சிறந்தவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். அப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, பகவான் தான் வந்து சிறந்தவர், அவர் தான் புருஷோத்தமன், அவன் எல்லாருடைய ஹிருதயத்திலும் வீற்றிருக்கிறார் அப்படியெல்லாம் நம்ம சொல்லி எல்லாரும் பாராட்டுறோம் இல்லையா. அப்ப அந்த பொறாமை வந்து அவங்க என்ன பண்றாங்க, பகவானுக்கே எதிரியாயி பகவானையே வந்து கொல்றக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுறாங்க இந்த அசுரர்கள். இப்ப இந்த சிசுபாலனுடைய கதை பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இவன் வந்து எப்பவுமே கிருஷ்ணரை ஏளனமா பேசுறது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பான். அப்ப சிசுபாலனுடைய அம்மா வந்து கிருஷ்ணர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நீ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 100 சான்சஸ் நீங்க கொடுங்க, அதுக்கப்புறமா என் பையன் வந்து ஏதாவது ஒரு டைம் உங்களை வந்து கிண்டல் பண்ணாலும் நீங்க வந்து அவனை கொன்றுங்க, இப்ப வந்து அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டவுடனே கிருஷ்ணர் வந்து ஓகேன்னு சாங்ஷன் பண்ணிடுறாரு. ஓகே, ஒரு அம்மா வந்து இவ்வளவு கேட்கறதுனால நான் ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சிசுபாலனுக்கு ஒரே பொறாமை கிருஷ்ணரை பார்த்துட்டு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு, அவரை பார்த்தா எல்லாருமே கொஞ்சறாங்க, அந்த மாதிரி அவரோட லீலைகள் பத்தி எல்லாருமே பேசுறாங்க அப்படி சொல்லி சின்ன வயசுல இருந்தே சிசுபாலன் வந்து ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் கிருஷ்ணரை. அவர் 100 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தார். 100 டைம்ஸ் முடிஞ்சோன்னா 101st டைம் அவன் வந்து கிண்டல் பண்ணோன்னா டக்குன்னு சுதர்சன சக்கரம் வந்துச்சு, இறந்துட்டா சிசுபாலன். அதுதான் வந்து அவனுடைய ஆத்மா வந்து பகவானுடைய பாதத்துலதான் போச்சு. ஆனாலும் அவருக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க பகவானையே எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சுறாங்க பொறாமையினால அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசூரீஷ்வேஷு யோனிஷு. பொறாமையுடன் கருணையின்றி இருக்கும் இந்த கடைநிலை மனிதர்களை ஜட வாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்களே, இந்த அசுரத்தனமான குணங்கள் இருக்கிறவங்க, அந்த பொறாமை இருக்கிறவங்க, கருணையின்றி எல்லாரையும் சித்திரவதை பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் பகவான் என்ன பண்ணுவாரு, ஏகப்பட்ட அசுர இனங்கள் இருக்கிற அந்த ஒரு உலகத்துக்கு, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல பர்த் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இடத்துல நிரந்தரமாக தள்ளுகின்றேன், அந்த மாதிரி இடத்துல அவங்க போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க, நரகத்துல போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நரகத்துல போய் விழுக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. ஆசூரீம் யோனிம் ஆபன்னா. மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசூரீம் யோனிம் ஆபன்னா
மூட ஜன்மனி ஜன்மனி மாம் அப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த யதமாம் கதிம். குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களில் மீண்டும் மீண்டும் புறவியெடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அவங்க வந்து படிப்படியா இந்த மாதிரி வாழ்க்கை, அதாவது எப்பவுமே அவங்க வந்து பகவானை வந்து அடைய முடியாது. அவங்க வந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இந்த உலகத்திலேயே இந்த ஜட வாழ்க்கையிலேயே வந்து இருப்பாங்க. படிப்படியாக அவர் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினில் மூழ்கின்றனர் அப்படின்னு சொல்லி எல்லா ஜென்மங்களையும் இந்த தப்போட அந்த பாவங்கள் வந்து சுமந்து 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 நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, எப்படி காற்று வந்து இப்படி போற வழியில அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து போகுது. ஒரு பூக்கள் மேல அந்த காற்று போகும்போது என்ன பண்ணும், அந்த பூக்கள்ல இருக்கிற மணத்தை எடுத்துட்டு வரும். இதே வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருக்கிற ஏரியா வழியா அந்த காற்று வருது அப்படின்னா அங்க இருக்கிற பேட் ஸ்மெல்ஸை வந்து அது வந்து எடுத்துட்டு வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய சோலும் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து எடுத்துட்டு வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவங்க வந்து பல ஜென்மங்கள்ல இந்த அசுரனாவே பிறந்துட்டு வர்றதுனால பல ஜென்மங்கள்ல இந்த மாதிரி பேட் கேரக்டர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்போ மேலும் மேலும் அவங்க கீழே கீழே போவாங்க. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினங்களில் மூழ்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திரிவித்தம் நரகஸ் ஏதம் ஸ்வாரம் நாசனம் ஆத்மனஹ காமஹ குரோதஸ் ததா லோபஸ் தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது கண்டிப்பாக உங்க குவிஸ்ல கேட்பாங்க. காமம், கோபம், பேராசை, லஸ்ட், ஆங்கர், கிரீட், இந்த 3 விஷயம் வந்து எப்படினாலும் நம்மள நரகத்துக்கு தான் கொண்டு போய் விடும். நரகத்துடைய கதவுகள் தான் இதெல்லாமே. நரகத்துக்கு போறதுக்கான கதவுகள் தான் என்னெல்லாம், காமம், கோபம், பேராசை. இது 3 இருந்துச்சு அப்படின்னா இந்த 3ம் வந்து நரகத்துக்கு கொண்டு போய் நம்மள சேர்த்திரும். அதனால இந்த 3ஐயும் திறந்தா மட்டும்தான் அறிவுள்ள மனிதன் இவற்றை துறக்க வேண்டும். அதற்கு அந்த 3ஐயும் நம்ம விட்டா மட்டும்தான் நம்ம அறிவுள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாருங்க எப்படி அவங்களை இழுத்து கொண்டு போறாங்கன்னு. ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து லஸ்ட் இருக்கு, கிரீட் இருக்கு, அது இல்லாம காமம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அவனை எப்படி இழுத்துட்டு போறாங்க பாருங்க. படிப்படியா அவனை இழுத்துட்டு போய் நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. அப்ப யார் ஹரே வந்து கிருஷ்ணா. பகவான் கிட்ட போக முடியும், அதுதான் இப்ப சொல்ல போறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏதைர் ஏதைர் விமுக்த விமுக்த கௌந்தேய தமோ தமோ துவாரைஸ்த் துவாரைஸ்திரிபிர் நரஹ ஆச்சரத்யாத்மன ஸ்ரேயஸ் ததோ யாதி பராம் கதிம். குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன்னுணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது, 3 கதவுகள். லஸ்ட், ஆங்கர், கிரீட், அதாவது பொறாமை, கோபம், பேராசை. இத 3 விட்டு யாரு வந்து வெளியே வராங்களோ, வெளியே வந்து நம்ம வந்து நம்மளுடைய தன்னறிவு, அதாவது தபஸ்யா அந்த மாதிரி பண்ணி நல்லது பண்ணி வராங்களோ, அவங்க இந்த செயல்கள் எல்லாம் இந்த இதுல எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகாம அவங்க எப்பவுமே செல்ஃப் ரியலைஸ்ட் பாத்துல போவாங்க. அதனால பகவான் கிட்ட அவங்களுக்கு ஈஸியாக சென்றடைய முடியும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. நம்மளுடைய இலக்கு என்னது, நம்ம பகவானுடைய லோகத்துக்கு போகணும், கோலோகம் போகணுங்கிறது தானே இலக்கு. அதுல நமக்கு தன்னுணர்வுக்கு அனுகூலமாக செயல்களை செய்து அவங்க இலக்கை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிங்க. யசாஸ்திர விதம் உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ ந சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போல போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்ப யார் வந்து சாஸ்திர விதிகள் நம்ம எங்க இருந்து படிக்கிறோம், இப்ப வந்து நமக்கு பகவத்கீதை தான் இருக்கு.
பாகவதம், பகவத்கீதா இதெல்லாம் தான் கலியுகத்துல நம்ம ஈஸியா படிக்க முடியற புக்ஸ். சரிங்களா? அதுல வந்து நம்ம சாஸ்திர விதிகளை எல்லாம் நம்ம புரிஞ்சு படிச்சுட்டு இருக்கோம். இத வந்து புறக்கணித்து அவங்க இஷ்டத்துல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு வாழ்றவங்க பக்குவமும் அடைய மாட்டாங்க, சுகத்தையும் அடைய மாட்டாங்க. பரம இலக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. எப்பவுமே இதே ஜட வாழ்க்கையில இப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி. எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். மாதாஜி அந்த லாஸ்ட் படிச்சிடறேன் மாதாஜி நானு. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தைவாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோஸ்யாயः. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. மாதாஜி. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ராம். ராம் ராம் ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இப்ப இதுல லாஸ்ட் ஸ்லோகத்துல பகவான் வந்து ஒரு வழி சொல்றார். எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சாஸ்திர விதிகளை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாரு வந்து நமக்கு சொல்லி தருவா? அப்ப நம்ம வந்து அன்னைக்கு வந்து பகவானும் பலராமனும், கிருஷ்ணரும் பலராமனும் குருகுலத்துக்கு போய் வியாசர்கிட்ட படிச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களே வந்து போய் படிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் போய் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணோம் அப்படியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நம்ம வந்து ஒரு சிறந்த அறிவு நிறைந்த ஒரு ஞானி கிட்ட போய் நம்ம படிக்கணும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகைய சட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். அப்பதான் நம்ம வந்து படிப்படியா முன்னேற முடியும். அது வந்து எப்படி அப்படிங்கறது நம்மளோட குரு கிட்ட கேட்டுதான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்ப இப்ப நமக்கு குரு யாரு? நமக்கு இப்ப குருங்கிறது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பிரபுபாத், நமக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். சரிங்களா? அப்ப அவர் வந்து அவருடைய புக்ஸ் மூலமா தான் நம்ம கிட்ட பேசுறாரு. இப்ப அவரோட புக்ஸ்ல எல்லாத்துலயுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இது பகவான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அப்ப அதுல வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு விஷயத்த அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து அந்த பர்பட் இருக்கு இல்லையா, அதாவது விளக்கம் இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா படிச்சு அதுபடி நம்ம வாழ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணாம நம்ம லெவல் 2 லெவல் 3 அந்த மாதிரி நம்ம வந்து படிப்படியாக நம்ம வந்து படிக்கணும். அப்ப படிக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் அதிகமாக படிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப லெவல் 2 பத்தி நேத்து நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து நாங்க ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். சரிங்களா? குரூப்ல அதுல வந்து நீங்க லெவல் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த லெவல் 2 வந்து 2 டைப்பா நீங்க படிக்கலாம். ஒண்ணு வந்து பக்தி விருக்ஷா கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி விருக்ஷா கோர்ஸ்ல நீங்க வந்து லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 அப்படியே லைனா உங்களை கூட்டிட்டு போய் பக்தி சாஸ்திரி, அதாவது யூஜி ப்ரோக்ராம், அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வரைக்கும் ஒரு 3 வருஷ காலத்துல அங்க போய் உங்களுக்கு ரீச் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க வந்து இடையில அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். வாரத்துல 2 கிளாஸ் இருக்கும். இந்த அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாம் வாரத்துல 2 கிளாஸ் தான் இருக்கும், சாட்டர்டே சண்டே அப்படி இருக்கும். ஆனா உங்களை வந்து அசைன்மெண்ட்ஸ் கேட்பாங்க, அது வந்து சப்மிட் பண்ணணும். அசைன்மெண்ட்ஸ்னா எழுதுற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா 2 வரி ஆன்சரா இருக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணா, ஷார்ட் ஆன்சர் இருக்கலாம், 10 லைன்ஸ் ஆன்சரா இருக்கலாம். அது எந்த மாதிரி டைப் ஆஃப் அசைன்மெண்ட்டும் ஒவ்வொரு லெவலுக்கு அது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சரிங்களா? இது வந்து பக்தி விருக்ஷா கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லெவல் 2 லெவல் 3 லெவல் 4. இல்ல எனக்கு அசைன்மெண்ட் எல்லாம் எழுத முடியாது மாதாஜி, ஆனா எனக்கு கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கு, பகவத்கீதால என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுத முடியாது மாதாஜி, அப்படி சொல்றவங்களுக்கு பக்தி சதாச்சார் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுவும் வாரத்துல 2 நாள் நடக்கும். ஆனா அதுல அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம். ஆக்சுவலா அசைன்மெண்ட்ஸ் சொன்னா ரொம்ப டஃப்பான அசைன்மெண்ட் எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க எழுதுற குவிஸ் மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். அது அவ்வளவு கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்க பக்தி சாஸ்திரி முடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால நீங்க அது வந்து ஒரு ஐயோ அசைன்மெண்ட் அப்படின்னு நினைச்சு பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு இதே மாதிரி
நம்ம பகவத்கீதா கிளாஸஸ் வந்து நடத்திட்டு வரோம். இதே மாதிரி 18 days கிளாஸ். இப்ப இன்னைக்கு எடுத்த அதே சாப்டர் தான் அவங்களுக்கு நாங்க போட்ட பிபிடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நிறைய பிக்சர்ஸ் வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நாங்க வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்ப வந்து தெய்வீக குணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி போடும்போது தெய்வீக குணங்கள் இருக்கிற மாதிரி 2 ஏஞ்சல்ஸோட படங்கள் வச்சிருக்கோம். இதே வந்து அசுர குணங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து 2 அசுரனோட பிக்சர் மாதிரி வச்சு அசுர குணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாமே இப்ப தெய்வீக குணங்கள்ல வந்து இப்ப என்னெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி இங்க காட்டுறாங்க. எல்லாம் நல்ல விஷயங்கள். இங்க வந்து இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி முடி பிடிச்சிருக்க கூடாது, அதெல்லாம் கெட்ட குணம். ஒரு பையனோட பாக்கெட்ல இருந்து அவனுக்கு தெரியாம எடுக்கக்கூடாது, இதெல்லாம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். அப்ப அதுல வந்து இந்த லஸ்ட், ஆங்கர், கிரீட் நம்ம அடல்ட்ஸோட பிக்சர்ல எல்லாம் இருந்தது இல்லையா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணோட கழுத்துல கை, அந்த மாதிரி எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் நாங்க வைக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் வர மாதிரி அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் நாங்க வந்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். அதே நம்மளோட 18 daysல பகவத்கீதால என்ன சொல்றோமோ அதே தான் நம்ம சிறுவர்களுக்கு, அதாவது கிட்ஸுக்கு இந்த மாதிரி பிபிடிஸ் வச்சு எடுக்கிறோம். அப்ப வந்து ரஜோகுணத்துல இருக்கிறவங்க, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அந்த எந்த ஏஜ் வரைக்கும் மாதாஜி அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா? சின்ன குழந்தைங்கன்னா நம்ம வந்து 18 years வரைக்குமே சின்ன குழந்தை கிட்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம் மாதாஜி. 18 இல்ல 13 years வரைக்கும் மாதாஜி. 13ல இருந்து 25 வரைக்கும் யூத்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏஜும் அதுலயே போட்டிருப்பாங்க மாதாஜி. நீங்க செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, நான் எந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண, அதுல ஏஜும் போட்டிருக்காங்க மாதாஜி. நீங்க பாருங்க மாதாஜி. அதுல வந்து கிட்ஸுக்கு பரவாயில்ல, அது பரவாயில்ல மாதாஜி. இன்னைக்கு நான் இப்ப சொல்லும் போதுதான் நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், இது வந்து நல்ல ஃப்ரூட், இது வந்து கெட்ட ஃப்ரூட், இது சாப்பிட்டா நமக்கு வந்து நோய் வரும், இதெல்லாம் அறியாமை இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அசுர குணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடறதுனால உங்களுக்கு அசுர குணம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி கவர்ல போட்டதா அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் தான் சாப்பிடணும், அந்த மாதிரி அப்படிதான் நமக்கு டிவைன் குவாலிட்டிஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் வச்சு வச்சு அவங்களுக்கு நாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய மனசுல, சின்ன வயசு தானே அவங்களுக்கு அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க சின்ன குழந்தையில இருந்தே நல்ல கேரக்டர்ஸ் வந்து வளர்த்துறதுக்காக நாங்க நிறைய அட்ராக்டிவ் பிக்சர்ஸ் இந்த மாதிரி வச்சு, அப்ப நம்ம வந்து யார் கூட சேரணும், எந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இந்த மாதிரி 2 பேர் எப்படி இருக்காங்க, இங்க அக்கா தங்கச்சி வந்து எப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி அக்காவும் தங்கச்சியும் சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி அன்பா இருக்கணும், அப்படியெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன பேசிக் லெவல்ல இருந்து அவங்களுக்கு டீச் பண்றோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து சாண்ட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றோம். எப்படி வந்து பகவானுக்கு பிரசாதம் வைக்கணும், இப்ப அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு அவங்க சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்றோம். அப்ப உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், மாதாஜி நான் எங்க தாத்தா எல்லாம் இந்த வயசுலதான் வந்து டிவோஷனல் லைஃப் ஸ்டார்ட் பண்றாரு, இந்த வயசுலதான் அவர் பகவத்கீதை படிக்கிறாரு, எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த வயசுலதான் பகவத்கீதை படிக்கிறாங்க, நான் இவ்வளவு சின்ன வயசுலயே படிக்கலாமா, எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு வரலாம். எந்த வயசுல வேணாலும் நம்ம டிவோஷனல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிக்சர் எல்லாம் போட்டு காட்டுவோம். அது இல்லாம இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வச்சு அவங்களுக்கு கதைகள் சொல்லுவோம். இது துருவ மகாராஜாவுடைய கதை, பிரகலாதனுடைய கதை, இவங்க எல்லாரும் அவங்களுடைய பக்தியினால என்னெல்லாம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நிறைய பிக்சர்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். இப்ப ஸ்ரீலா பிரபுபாதாவும் சின்ன வயசுலயே டிவோஷனல் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுலயும் எல்லாரும் சின்ன குழந்தைகள், இப்ப வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சுகதேவ கோஸ்வாமி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பிரகலாதனும் துருவ மகாராஜும் சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நாங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லா பிக்சர்ஸ் தான் இருக்கும், ஸ்லோகங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, அவங்க போரே அடிக்காது, அவங்க நிறைய இதுல இருந்து அவங்க கத்துப்பாங்க. அதுல இருந்து இந்த பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய மைண்ட்ல எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டே ஆகும். அதனால இப்ப 3 gates of hell நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 கதவுகள். இப்ப லஸ்ட், ஆங்கர், கிரீட் இந்த மாதிரி பிக்சர் போட்டு நாங்க சொல்லுவோம். அப்ப நாளைக்கு வந்து அவங்க குவிஸ் அட்டன் பண்ணும்போது இந்த பிக்சர் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். 3 gates நம்ம பார்த்தோமே அந்த பிக்சர்ல, அது வந்து லஸ்ட், ஆங்கர், கிரீட் அப்படின்னு அவங்க மனசுல அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நாங்க பிக்சர்ஸ் வச்சுதான் சொல்லுவோம். இப்ப லஸ்ட் வந்து திரௌபதியுடைய ட்ரெஸ் இது பண்றது, அது வந்து லஸ்ட். ஆங்கர் வந்து குரு கிட்டேயே அவர் ஆங்கிரியா பேசுறது. கிரீடு வந்து என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறது. அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ், எல்லாமே பிக்சர்ஸ் வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்றோம். வேற பேட் பிக்சர்ஸ் எதுவுமே நம்ம வைக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து
ரொம்ப பேட் குவாலிட்டிஸ் எதுவுமே வராது, நல்ல குவாலிட்டிஸ் வர மாதிரி நாங்க வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். இது ஹெல்ப் போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பிக்சர் வச்சிருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே அட்ராக்டிவா தான் நாங்க இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்ப கண்டிப்பாக உங்க வீட்ல குழந்தைங்களோ இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல குழந்தைங்களோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணுங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா எவ்ரிபடி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்கு ஏதாவது மாதாஜி டவுட்? கேட்டீங்களா மாதாஜி அந்த குவிஸ் கேட்டேன் இருக்கும்? மாதாஜி, கேட்டேன் நானு. அவங்க வந்து ஒரு நாள் டைம் தருவேன்னு சொல்லியிருக்காங்க மாதாஜி. அதாவது இப்ப அவ்வளவுதான். 18th டே அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் மாதாஜி. நீங்க ஒரு ஈஸியான உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் மாதாஜி. உங்க வீட்ல யாராவது இருப்பாங்களா மாதாஜி, அவங்க கிட்ட உங்களுக்கு கண்ணுல ப்ராப்ளம்னா நீங்க அவங்க கிட்ட படிக்க சொல்லுங்க மாதாஜி. நீங்க ஆன்சர் மட்டும் நீங்க கரெக்ட் ஆன்சர் நீங்க ஆப்ட் பண்ணா போதும், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் மாதாஜி. 10 கொஸ்டின் தானே மாதாஜி இருக்கு. அது வந்து அவங்க கிட்ட படிக்க சொல்லுங்க மாதாஜி. அதுக்கான ஆன்சர் என்னன்னு அவங்க படிப்பாங்க. அப்ப நீங்க வந்து அதுல வந்து எது கரெக்டான ஆப்ஷனோ நீங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி கூட பாத்துக்கலாம் மாதாஜி, தப்பே கிடையாது. இப்ப நீங்க கூகுள்ல வந்து அதே கொஸ்டின் நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிரும் மாதாஜி. இது நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி குவிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம படிச்சது வந்து ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு தான் மாதாஜி. இல்ல தெரியும், புரியுது மாதாஜி. அத நல்லா யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையில தான் நான் இப்படி கேட்டுட்டு இருக்கேன் மாதாஜி. அந்த நோ ப்ராப்ளம் மாதாஜி, நீங்க பொறுமையா பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு வந்து 16th சாப்டர் முடிச்சிருக்கோமா? நீங்க எவ்வளவு குவிஸ் முடிச்சிருக்கீங்க? நான் 4 தான் மாதாஜி முடிச்சேன். நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இனிமேல் நீங்க சொன்ன ஐடியாவே ஃபாலோ பண்ணா முடிச்சிடலாம் மாதாஜி. இப்போ 4 முடிச்சிருக்கீங்களா மாதாஜி? நாளைக்கு வந்து ஒரு 5 முடிச்சிருங்க மாதாஜி. 50 கொஸ்டின் அததான் நாளைக்கு பாத்துறேன் வந்து 5 மாதாஜி. முடிச்சிருங்க. நாளைக்கு ஒரு 5 முடிச்சிருங்க. இப்ப நாளைக்கு வந்து 17th டே, அப்புறம் 18th டே, லாஸ்ட் வந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் மாதாஜி. அப்ப வந்து நீங்க 5 முடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் சரி மாதாஜி. இல்ல நான் பார்த்து முடிச்சிடுறேன் மாதாஜி. மாதாஜி. டோன்ட் வெரி மாதாஜி, அதெல்லாம் ஹரே முடிச்சிடலாம். கிருஷ்ணா மாதாஜி, குவிஸ்ல ஹரே ஒரு கிருஷ்ணா. கேள்வி. சொல்லுங்க. மனித சமுதாயத்தில் எத்தனை பிரிவுகள் கேட்டிருக்காங்க? 4 பிரிவுகள் அப்படின்னு சொல்றோம். அது என்னது மாதாஜி? அதான் பிராமணா, சத்ரியாஸ், வைஷ்யாஸ், ஓ, சூத்ராஸ். அந்த 4 தான். ஆமா. ஹரே பட் இதுல கிருஷ்ணா. 4ன்ற ஆன்சர் கரெக்டா எழுதியாச்சு. பட் ஆ, என்னன்றது எனக்கு சுத்தமா மறந்து போயிடுது. அதான் கேட்டேன். இந்த நாள் தான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி அந்த லெவல் 2ல வந்து இப்போ டெய்லி இருக்குங்களா கிளாஸ்? இல்ல மாதாஜி, வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே. இல்ல வந்து வீக் டேஸ்லயும் ஒரு பேட்ச் அந்த மாதிரி இருந்தது. நாங்க பண்ணும்போது வீக் டேஸ்ல ஒரு பேட்ச் இருந்தது, ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி இருக்கும். இல்லனா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கும். 1 hour 1 hour அந்த மாதிரி இருக்கும். 2 கிளாஸ் தான் இருக்கும் ஒரு வாரத்துல. அந்த 2 கிளாஸ்லயும் அசைன்மெண்ட் வந்து எல்லாமே எழுதுற மாதிரி தான் இருக்குங்களா? ஒண்ணு கூட இல்ல மல்டிபிள் இல்ல சாய்ஸ் வராதா? அப்படி இல்ல மாதாஜி. 2 கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் மல்டிபிள் சாய்ஸா இருக்கலாம், இல்லனா 1 லைன் ஆன்சர்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி சிம்பிளா தான் லெவல் 2 லெவல் 3 எல்லாம் வரும். லெவல் 4 வரும்போது தான் உங்களுக்கு வந்து 10 லைன்ஸ் ஆன்சர் அந்த மாதிரி வரும். சிம்பிளா தான் இருக்கும். அவ்வளவு டிஃபிகல்ட்டே கிடையாது மாதாஜி. 1 லைன்ல நீங்க டைப் பண்ணிடலாம், ஈஸியா இருக்கும் மாதாஜி. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தான் இருக்கும். இப்ப லெவல் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, அதுல இருக்கிற கொஸ்டின்ஸே தான் லெவல் 2லயும் மோஸ்டா வரும். இதுல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல வந்து லெவல் 2லயும் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெவல் 3ல இருந்து நீங்க டைப் பண்ற மாதிரி வரும். அவ்வளவுதான், ஈஸியா தான் இருக்கும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே. கிருஷ்ணா மாதாஜி. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, அது எதுவுமே உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது மாதாஜி. இது உங்களுக்கு பேர்டனே ஆகாது. சிம்பிளா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் மாதாஜி. ஒரு டைம் நீங்க ஒரு 1 hour வந்து இந்த புக் படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஓனாவே நீங்க எழுதிடலாம் மாதாஜி. நிறைய பேர் வந்து ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட நிறைய பேர் வந்து பக்தி சாஸ்திரி வரைக்கும் முடிச்சவங்க இருக்காங்க மாதாஜி. ஈஸியா, அதாவது சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு ஒர்க் எதுவும் இருக்காதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்கு மெமரி பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டே இருக்கும். ஆனா அவங்களே வந்து எல்லாமே ஞாபகம் வச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணி அவங்க பக்தி சாஸ்திரி லெவல் வரைக்கும் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மாதாஜி. நம்ம குரூப்லயே இருக்காங்க, நம்ம தமிழ் குரூப்லயே இருக்காங்க மாதாஜி. அதனால எதுவுமே வந்து இப்ப உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க மாதாஜி எல்லாமே. இப்போ வந்து சப்போஸ் லெவல் 1ல லெவல் 4 வரும்போது நீங்க பேராகிராஃப் ஆன்சர்ஸ் மாதிரி எழுதணும் அப்படி இருந்ததுன்னா நீங்க ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவா, அதாவது உங்களோட வீக்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு 1 hour வந்து இது படிக்கிறதுக்காக மாத்தி வச்சீங்கனாலே உங்களால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே மாதாஜி உங்க கிருஷ்ணா மாதாஜி. பெர்மிஷனோட ஒரே ஒரு இது, இப்ப எங்க கூட சேர்ந்து படிக்கிறவங்க அவங்கள எந்த ஊரு அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதாஜி, யாருக்குமே தெரியல.
ஓகே மாதாஜி. அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் நாளைக்கு வந்து 17 சாப்டர் இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இல்லைன்னா இப்போ ஒரு இன்ட்ரோ செஷன் வச்சிடலாம். நோ ப்ராப்ளம் இல்ல மாதாஜி. ஏன்னா என் டைம் நம்மளுடைய டைம்ல இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கா, அதனால சும்மா ஆமா ஜஸ்ட் 3 பேரு, ஏன்னா யாரு ஓகே என்னன்னு தெரிய மாட்டேன்டா. சும்மா ஓகே நம்ம யார் கூட படிச்சேன்னு ஒரு ஆசை மாதாஜி, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே மாதாஜி. நம்ம பண்ணலாம். இப்ப